இந்த காட்சியை பாருங்க. பக்கத்தில் உட்காந்துருவர் எப்படி சாப்பிட்றாருன்னு பார்த்தோம்னா அவர் குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இலை எவ்வளவு சுத்தமாக இருக்குது, எவ்வளோ ஒழுங்காக சாப்பிட்றாரு, அது ஒழுங்காக இருக்கான்னு பார்த்தோம்னா அவன் பழக்க வழக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். தெரியுமா இல்லையா? உணவு தான் மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது. என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும்ல. மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு உண்டாகும், நெய்யை அதிகமாக சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும், எருமைப்பாலையை அதிகமாக குடித்தோம்னா மந்தை உண்டாகும். எருமைப்பாலையை குடிச்சிட்டு நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுது, எப்போ எனக்கு என்னன்னு பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரியே தெரியுது. ஏன்னா உள்ளே போனது அப்படித்தானே. அதை விட இந்த சாராயங்கிற மதுபானம் இருக்க அதை குடிச்சிட்டா நம்ம சொல்கிறத கேட்குறதே இல்லை. மூளையை அவர் கட்டுப்பாட்டில் இல்லையா, அப்புறம் எப்படி கேட்பாரு? நினச்சி பார்த்தீங்களா? அப்போ உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது என்றால் என்ன சாப்பிடணும் இருக்கு, எப்படி சாப்பிடணும்னு இருக்கு, இருக்கா இல்லையா? ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு இடைவேளை 5 மணி நேரம் தேவைப்படுது. பால், தயிர், மோர், கீரை இதெல்லாம் இரவு நேரம் சாப்பிடக்கூடாது. செரிமானம் ஆகிறதுக்கு 9 மணி நேரம் ஆகும். அப்போ உணவு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். உணவு மாறினதனுடைய விளைவு தான் அத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம். எல்லாம் மரபணு மாற்றப்பட்டு போச்சு. சாப்பாட்டில் முட்டை சாப்பிட்டீங்களா? சைவமா அசைவமா? சைவமா. நீங்கள் எப்போல இருந்து இன்னைக்கு மட்டுமா? சைவம்னா கடைபிடிக்கணும். இங்கே நாட்டில் நல்லவனா இருக்க முடியாது. அதாவது நாடகத்துறையிலையும் இது போன்ற மிகவும் அறிவாளிகள் இருக்காங்கங்க. எவ்வளவு நல்ல நல்ல கருத்துக்களை நாடக ரீதியா இந்த சகோதரர் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காருங்க. நான் பொதுவாகவே இந்த நாடகம்லாம் பார்க்கறது கிடையாது. காரணம் என்னன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப போர் அடிக்கும், மக்களை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்துக்கே போகிறது கிடையாது. ஆனால் அதே நாடகத்தில் இப்படிப்பட்ட அறிவாளிகள் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறத கேட்கும் பொழுது எப்பப்பா உண்மையிலேயே இந்த சகோதரன் நான் வாழ்த்தியே ஆகணுங்க. நம்ம மட்டும் கிடையாதுங்க, நீங்களும் வாழ்த்தி ஆகணும். ஏன்னா இது 1-2 கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கருத்துக்களை நாடக ரீதியாக மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி அழகான முறையில் இந்த சகோதரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர் தமிழ் பற்றாளர். அருமையான முறையில் தமிழ் மீது மிகவும் அக்கறையுடன் தமிழ் பற்றோடு வந்து பதிவிடுறாரு. உண்மையிலே இந்த சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் வாழ்த்து சொல்ல மறந்துடாதீங்க. மேல ஒருத்தன் கூட்டம் போட்டு அவன் முடிவு பண்ணிடுறான், அவனுக்கு தலையாற்ற பொம்மைகளை தான் நாம் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது சில பேருக்கு. உண்மை கசக்கத்தான் செய்யும், ஆனா உண்மை உறுதியாகத்தான் இருக்கும், அதுல மாற்றமே இருக்காது. இது போன்ற வீடியோக்களை நீங்க பார்ப்பதற்கு சௌபர் வாய்ஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தெய்வம் தந்தது